நிறைவு செய்தியாக, ஆம் ஆத்மி கட்சி தான் பஞ்சாப்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. பகவத் மான் தான் அதனுடைய சிஎம்மா இருக்காரு. அவர் ஏதோ ஒரு வீடியோவை ஃபோர்ஜரி பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் அவருடைய அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. அதனால பாஜக அதை கையில் எடுத்திருக்கிறது. அவர் ஆட்சியிலிருந்து அகல வேண்டும், அவர் நீக்கப்பட வேண்டும்ங்கிறத கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஆம் ஆத்மி டெல்லியிலே தனது ஆட்சி இழந்த நேரத்தில் இப்போது அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பற்றுக்கோடாக இருப்பது பஞ்சாப் தான். இந்த பஞ்சாப்லேயே அவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த பஞ்சாபே ஒரு போதை மாநிலமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி காங்கிரஸிலிருந்து இப்பொழுது பாஜகவுக்கு கவர்னராக இருந்தார் கேப்டன் அமரிந்தர் சிங்லாம் ரொம்ப போனார். பஞ்சாபை பற்றி அவர் சொல்லும் பொழுது இது ஒரு எல்லைப்புற மாநிலம், எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும். ஆனால் மாறாக பாகிஸ்தான்லேருந்து ட்ரோனில் சரக்கு சப்ளை பண்ணிட்டு போகிறான். அந்த அளவுக்கு மாநிலம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. வீரத்தின் விளையின் நிலமாக இருந்தது பஞ்சாப், சிங்கம் அப்படின்னு தான் எல்லாரையும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் போதையில் சிக்கொண்டு இருக்கிறது. துரதிருஷ்டம் என்னன்னா, அதோடைய முதல்வரே எப்போவுமே கட்டிங் போட்டது மாதிரி தான் எப்போ இருப்பார். வாக்களிக்க வந்தது, ஓட்டு கேட்க வந்தது, அவர் எவ்வளவு போதையோடு இருக்கிறாருன்னு பல இடங்கள்ல அமெரிக்காவில் ஏதோ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணும் போது கூட அந்த மாதிரி வந்தது. திடீர்னு இப்போ பஞ்சாப்ல சபாநாயகரோ இது பண்ணி கதவை சாத்துங்க, யார் யார் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்ட அந்த பிரச்சனையெல்லாம் வந்தது. யார் யாரெல்லாம் சரக்கு அடிச்சுட்டு வந்து அந்த அளவுக்கு வர எம்எல்ஏக்களே 10 பேர் சரக்கோட வர, முதல்வரே சரக்குல தான் இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இவர் என்னன்னா, அந்த சிக் குரு மீது ஒரு சரக்கு அப்படி தெளிச்சு விட்டது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆனது. உடனே அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய அமைப்புகள் இவர் மீது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்த உடனே, இல்லை இந்த வீடியோ பாஜக தயார் பண்ண ஒரு ஃபேக் வீடியோ, இந்த வீடியோவே ஏஐயில் ஜெனரேட் பண்ணது அப்படின்னு சொல்லி இதை 2-3 லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பொய்யாக கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட பணம். ஆமாம், இது அந்த இது கிடையாது, இது இல்லை, இது சரக்கு இது பண்ணல, இது இவர் செய்யலை, சம்பந்தப்பட்டவர் இந்த முதல்வர் இதை செய்யலை அப்படிங்கிறதுக்காக ரிப்போர்ட். அது மீன் டைம் இவங்க 2 பேர் யார் சொன்னாங்களோ அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணது. அவங்கள வச்சு நசுக்கிறப்ப அதில் சில விவகாரங்கள் நாங்கள் ஃபோர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மத ரீதியாக சீக்கியர்கள் ஒருத்தவர் குருவாக கொண்டாடக்கூடிய ஒரு ஆள் இதில் ஒரு மதுவை தெளித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பெரிய அளவு வைரல் ஆனதுங்கிறது ஒரு பக்கம். அதை செய்தவரை மறைப்பதற்காக பணம் லஞ்சமாக கொடுக்கப்பட்டது, அது ஃபேக் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ இதை என்ன சொல்லுவாங்க, இவங்க பிஜேபியோட கனெக்ட் பண்ணுவோம். பிஜேபி ஆளாத மாநிலங்களிலெல்லாம் இவர்கள் பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. ஏண்டா சரக்க தெளிச்சது பிஜேபியா? உங்க முதல்வர் தானே இதை பண்ணாரு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று செய்துவிட்டு இது மக்களின் கோபத்திற்கு ஆளாகும் பொழுது இதற்கு காரணம் பிஜேபி தான், அவர்கள் ஆளாத இடங்களில் எல்லாம் இது போன்ற ஒரு பிரச்சனையை அவங்க தூண்டுறாங்க, ஆட்சி கவிழ்ப்புல ஈடுபடுறாங்க, இல்லைன்னா கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இதுலேயே சுய கௌரவம் மானம் இருக்கிறவன் அந்த ஆம் ஆத்மியிலே என்ன பண்ணுவான், ஒரு குரூப்பு, இந்த குடியார பயலோட நாங்க எதுக்கும் இருக்கணும், இந்த ஆளு தேவையில்லை, நாங்க வேற ஆளை தேர்ந்தெடுக்கிறோம் நாளைக்கு பண்றான்னு வச்சுங்க. அப்ப உடனே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன தெரியும், பார்த்தீர்களா ஆம் ஆத்மி பாஜக உடைத்து விட்டது. இது அவங்களுடைய ரோல் ஒண்ணுமே இல்லையே. ஆனா இப்படி ஒரு மத ரீதியாக ஒரு பிரச்சனை இவ்வளவு அசிங்கமாக ஒரு முதல்வரே நடந்து கொண்டு இருக்கிறாங்கிறது பிஜேபியோட மாநில தலைவர் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காரு. அதற்கு ஆம் ஆத்மி பதில் சொல்லியே தான் ஆகணும் மக்கள் மன்றத்தில். அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதை உல்டாவா வேற யாராவது செஞ்சிருந்தா என்ன இருக்கு, மாநிலம் என்ன, மாநிலம் ஒத்த நேரம் பற்றி எரிஞ்சிருக்கும். செஞ்சது சீக்கியருங்கிறதுனால அவங்க அமைப்பு ரீதியாக அவரை எப்படி பனிஷ் பண்ணலாங்கிறத யோசிக்கிறாங்களே தவிர இது பெரிய கலவரத்தில் கொண்டு போயில விட்டுருக்கோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அந்த பஞ்சாப் எப்படி இருக்குது, இப்போ நீ இந்த செஞ்ச வேலைக்கு. ஸோ இதையெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்போ இருந்த ஒரு பஞ்சாப்பும் அநேகமாக ஆம் ஆத்மி கையை விட்டு போகிவிடும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம இந்த அரசாங்கம் கவனிக்கணும். ஏன்னா பிரச்சனை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அதுதான் இப்போ எச்சரிக்கையாக பாஜகவினருடைய ஒரு கூட்டத்தில் கூட பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கார்,
இப்போ எல்லாமே நீங்கள் அப்படியே கடந்துலாம். நம்ம 3வது முறை வந்துட்டோம், கூட்டணி கட்சிகள் தயவால பண்ணால் கூட நம்ம ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கிறோம், ஆட்சி போயிட்டு இருக்கு, உலக நாடுகள் நம்மளை கொண்டாடுகிறது, நம்ம சில தைரியமான சில நடவடிக்கைகள் எடுக்கிறோம், இதெல்லாம் வெளியில் தெரியுது. ஆனால் கூடாலே இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ மூலம் பல பிரச்சனைகள் வரலாம். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு கொஞ்சம் அதிகமாக ஒரு வார்த்தையை விடுறாரு, அந்த வார்த்தையை கூட அவர் பின்வாங்கிட்டாரு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல தொடங்கி ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியின் மூலமாக அங்கங்க பொழுது போராட்டம் நடத்திட்டு இருக்கான். அதுக்கு ஃபண்டிங் பல இடங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அத மாதிரி மற்ற இடங்கள்ல செய்யலாமான பிளான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து கவனமாக கையாள வேண்டும்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இந்த அது போதையில ஏதாவது கூட அந்த செஞ்சுட்டு போயிருக்கலாம். பட் பஞ்சாப் பற்றி எரிஞ்சா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. அதனால மக்கள் ரொம்ப சுதாரித்து இருக்க வேண்டும், கவனமாக இருக்கணும். நீங்க பகிரக்கூடிய வீடியோக்கள்லாம் எப்படிப்பட்ட வீடியோக்கள் அப்படிங்கிறத உங்களை நீங்க ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு, இந்த வீடியோவை நாம் பகிரலாமா, ஷேர் பண்ணலாமா, நமக்கு வரதெல்லாம் வாட்ஸ்அப்புக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்றது, ஃபேஸ்புக்ல போடுறது அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த செய்தி காட்டுகிறது.